ஹாய், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம மதுரை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மதுரை கிச்சன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு செய்ய முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து அதில் 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 6 பல் பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 7 பச்சை மிளகா சேர்த்து அதையும் எண்ணெயில் கலந்து விட்டுக்கலாம். 1 கப் சின்ன வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே கலந்து விட்டுறலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா எண்ணெயிலேயே மசால் பச்சை வாடை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். மசால் பச்சை வாடை போனதுக்கப்புறமா 50 கிராம் புளியை 100 ml தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து இது நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். புளி சேர்த்து பச்சை வடையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் குழம்புல உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. 1 கிலோ மீன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் குழம்புல சேர்த்துடலாம். மீன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி போட்டு லேசாக கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸாக கலந்தால் மீன் உடஞ்சிரும். மீன் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மீன் நல்லாவே வெந்திருக்கு. மீன் இந்தளவு வெந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மீன் குழம்பு தயாராகிருச்சு. ரொம்பவே சூப்பரான மீன் குழம்பு தயாராகிருச்சு. அடுத்து நம்ம மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் வறுவலுக்கு 1 கிலோ ஜிலேபி மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது கூடவே 1/2 எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இந்த மசாலா மீனில் படுற அளவு நல்லா கலந்து விட்டுறலாம். மீன் ஃபுல்லாக மசால் தடவி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 1 மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் மீன்களை காய விட்டுருங்க. அப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம்.
மீன் பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் மீன் துண்டை உள்ளே சேர்த்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மீன் துண்டுகளையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். சுவையான மீன் வறுவல் தயாராகிடுச்சு. நம்ம இன்றைக்கி செஞ்ச மீன் குழம்பும் மீன் வறுவலும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.